ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சம் பாருங்கள். 8 சென்டிமீட்டர் விட்டமில் கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமில் கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பி நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோலம் கம்பியாக மாற்றப்படும் போது அந்த கம்பியை 3D ஷேப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உருளை வடிவம் கிடைக்கும். அப்போ கோலத்தின் கனளவு ஈக்குவல் டு உருளையின் கனளவு. கோலத்தின் கனளவு ஃபார்முலா 4/3 πr3. உருளையின் கனளவு ஃபார்முலா πr² h. இப்போ இரண்டுத்துக்குமே ஆரம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை R1 R2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவல் பண்ணும்போது பையோட வேல்யூ ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஸோ பை கேன்சல் ஆகிடுது. இப்போ R1 ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா விட்டத்துலேருந்து R ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 2 போடணும். ஸோ R1 4 சென்டிமீட்டர் கிடைக்குது. அதே மாதிரி தான் R2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க விட்டமானது. ஸோ இதை சென்டிமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10 சென்டிமீட்டர்னு ஆகும். அப்போ T2 ஈக்குவல் டு 3/10 சென்டிமீட்டர். அப்போ அதுலேருந்து R2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 3/20 கிடைக்கும். இப்போ வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4/3 × 4 × 4 × 4 ஈக்குவல் டு 3/20 × 3/20 × h அப்படின்னு கிடைக்கும். இதிலேருந்து ஹச்சை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இப்போ நியூமரேட்டர் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், டினாமினேட்டர்களையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 256 × 400 டிவைடட் பை 27 கிடைக்கும். இப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 3792.59 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு ஆப்ஷனில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இதை நாம் 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உயரம் மீட்டரில் கிடச்சிரும். அப்போ h ஈக்குவல் டு 37.9 மீட்டர். இந்த இடத்துல கம்பியின் நீளம் உயரம் இரண்டுமே ஒன்றாக தான் இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.